அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், ஐக்கிய ராச்சியத்தில் பர்மிங்ஹாம் என்னும் ஒரு இடத்தில் பிராங்க்ஃபர்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் என்று ஜெர்மனை அப்படியே முழுக்க முழுக்க அள்ளி கொண்டு வரும் ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் கிறிஸ்மஸுக்கு முதல் தினம் வரை இந்த கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் என்று பல தொகையான மக்கள், இன்று நாங்கள் இந்த இடத்துக்கு சென்றிருக்கும் போது கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட மக்கள் இன்று மட்டுமே இங்கே கூடியிருந்தார்கள். கண்கொள்ளா காட்சிகள் மட்டுமல்ல, ஜனத்திரளில் குழந்தைகளை தவறவிடும் அளவுக்கு ஜனத்திரள் பின்பக்கங்களிலெல்லாம் நிறைந்த வண்ணம் காத்திருந்தது. இது ஐக்கிய ராச்சியத்தில், அதாவது யுனைடெட் கிங்டம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த ஐக்கிய ராச்சியத்தில் பர்மிங்ஹாம் என்னும் ஒரு மாபெரும், ஒரு காலத்தில் இது ஒரு தலைநகரமாக இருந்த இடம். இந்த இடத்தில் பிரசித்தி பெற்ற ஜெர்மன் மக்கள் ஒன்று கூடி ஒரு மாபெரும் சந்தையை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். பாருங்கள், அருமையான ஒரு வீட்டுக்கு மேலே, ஒரு கூரைக்கு மேலே ஒரு வீடை கட்டி அதற்குள் ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளும் அதில் காண்கின்றோம். விதவிதமான உணவுகள் ஜெர்மன் நகருக்குத்தான் சென்று உண்ண வேண்டும் என்று அல்ல, அவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், அந்த பர்மிங்ஹத்தில் ஒவ்வொரு நவம்பரும் டிசம்பரும், ஒவ்வொரு வருடத்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இந்த மாபெரும் மார்க்கெட் இடம்பெற, சந்தை இடம்பெற காத்திருக்கின்றது. மறக்காமல் ஐக்கிய ராச்சியத்தில் இருப்பவர்கள் இதை கண்டிப்பாக, இந்த இடத்தை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கும் அனைத்து அன்புறவுகளும் இந்த மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வருவார்கள். அதில் நீங்கள் மட்டும் விடுபடக்கூடாது. அருமையான சுவையான சாப்பாடு மட்டுமல்ல, பல களியாட்டங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த இடமாக ஐக்கிய ராச்சியத்திலிருந்து மட்டுமல்ல, ஐரோப்பாவிலிருந்து மட்டுமல்ல, வேற பல நாடுகளிலும் இருந்து அப்படியே வந்து கூறுகிறார்கள். இது நாங்கள் ஜெர்மனியில் நிற்பது போல் ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. பாருங்கள், இதில் காணப்படும் இந்த கப்புகள் ஒவ்வொன்றும் 5 பவுன்கள் நீங்கள் டிபாசிட் கட்டி இந்த கப்பை எடுக்க வேண்டும். இதில் ஹாட் சாக்லேட் குடிப்பதற்கு மட்டும், அந்த ஹாட் சாக்லேட் மட்டும் ஒன்று 6 பவுன்கள் வருகின்றது. இந்த கப்புக்கு நாங்கள் தனியாக 5 பவுன் குடிக்க வேண்டும். இதில் குடிப்பதற்கு இதை குடித்துவிட்டு கொடுத்தால் அந்த கப்புக்கு மீண்டும் அந்த 5 பவுன்களை அவர்கள் தருவார்கள். இல்லை என்றால் அந்த கப்பை நீங்கள் கொண்டு வரலாம், உங்களுக்குரியதாகவும் உருவாக்கும். விதவிதமான வடிவங்களில் எப்படி அந்த ஹாட் சாக்லேட், நீங்கள் இந்த ஹாட் சாக்லேட்டிடம் இந்த பானம் நீங்கள் எங்கும் அருந்தி இருக்க முடியாத அளவுக்கு அருமையான சுவையை கொண்டது. பார்த்தீர்களா, 6 பவுன்கள் 50 பென்ஸ் முடிகின்றது இந்த ஹாட் சாக்லேட். பாருங்கள், இன்னும் அழகாக அவர் அந்த கிரீமை போட்டு மேலே அப்படியே மெழுகுகிறார். பாருங்கள், பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பாருங்கள், அப்படி அன்பாக சிரித்த முகத்துடன் கிரீம்களை அதுக்கு மேலால ஊற்றி மிகவும் ஒரு துல்லியமான அலங்காரத்தை அவர் மேற்கொள்கிறார். மேற்கொண்டு அருமையான அந்த பானத்தை உண்டு கொண்டு நாங்கள் அப்படியே புறப்பட்டு மற்ற இடத்துக்கு நாங்கள் சென்று வரும்போது அருமையான தோரணைகள் பாருங்கள், பல வர்ணங்களை விற்பனைக்கு செய்கிறார்கள். அதற்கு மேற்பட்ட இங்கு பின்னால் குழந்தைகள், எமது சொந்தங்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் இதை பார்ப்பதற்காக. அதில் பல வர்ண லைட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த பர்மிங்ஹாம் மாநகரம் முழுக்க முழுக்க உண்மையிலேயே பார்க்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. இந்த இடத்தில் ஆமாம், பல பாடல்கள், ஆடல்கள், ஜெர்மனிய பாருங்கள், எம்மல் குழந்தைகள் 2-3 குழந்தைகள் இருக்கிறார்கள். பெரிய குழந்தை அமுதா இங்கு, அதுக்கு பக்கத்தில் 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக 5 பவுன்களுக்கு இந்த மெரி கிரவுண்டை வாங்கி கையில் வைத்து சுழட்டி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அழகான ஒரு மண்டபமாக இருக்கிறது. பாருங்கள், முழுக்க முழுக்க மின் விளக்குகளால் ஜொலிக்கப்படுகிறது இந்த இடங்கள். இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் தவற விடாதீர்கள். பர்மிங்ஹாம் மாநகரத்தில் கண்கொள்ளாத காட்சி. பாருங்கள், இப்படி ஒரு மண்டபம் எவ்வளவு பெரிய ஒரு புராதன காலத்தில் 1802-3 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இவைகள் எல்லாம். அதை அலங்கரித்து மீள்
கலர் வர்ணங்கள் எல்லாம் தீட்டி எவ்வளவு அழகாக அதை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த புராதன கட்டடத்தை பார்க்கும்போது இலங்கையில் இருக்கும்போது பழைய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் இருக்கும் இடம் போல இருக்கின்றது பாருங்கள். ஒரு பெண்மணியை அலங்கரித்து தண்ணிக்கு மேல் அதை ஓட விட்டு மின் விளக்குகளால் அலங்கரித்து அதற்கு பல வர்ணங்களை தீட்டி மின் விளக்குகளில் பல வர்ணங்களை தீட்டி இப்படி ஒரு அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள். இவளெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. பழைய பாராளுமன்றம் போல ஒரு கட்டிடம் இருக்கிறது பாருங்கள். இதை நாங்கள் இருக்கும்போது காலி முகத்திடலுக்கு முன்னால் இருக்கும் அந்த உணர்வு. பாலன் பிறப்பு ஒரு பக்கம் பாருங்கள். அருமையான அந்த பாலன் பிறப்பை தத்துவ ரூபமாக ஒரு கண்ணாடி அறையில் அரைத்து அதை மிகவும் விமர்சையாக அவர்கள் அங்கு ஜொலிக்க வைத்திருக்கிறார்கள். நம் உறவுகளும் அதில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பெருமை. ஆமாம் பாருங்கள், பல குரங்குகளை ஒன்றாக சேர்த்து இந்த கூட்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். பெரிய குரங்கு கொண்டு இருக்கிறது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு குரங்குகள் 2. மான்கள். ஸ்னோவில் பனியில் செய்யப்பட்ட கட்டிடங்கள் பாருங்கள். கட்டிடத்துக்கு மேல் ஒரு கட்டிடத்தை கட்டி அதுக்கு என்ன வர்ணங்களை தீட்டி பாருங்கள் இவர் பொறிக்கிறார். ஜெர்மன் மாநகரில் இதுதான் மிகப்பெரிய ஒரு உணவாக இருப்பதாம். இதை சினமன் போடுவார்கள். சினமன் என்றால் கராம்பு போட்டு செய்வார்கள். அதில் சீனி பானி சாக்லேட் பானிகளை கலந்து பாருங்கள் எங்கள் ராஜ்மன் அப்படியே உண்டு கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது இங்கு பாருங்கள் அடுத்த சாப்பாட்டு கட்டத்துக்கு செல்கின்றோம். விதமான சாப்பாடுகள் மெரிக ரவுண்டில் நமது குழந்தைகள் எல்லாம் ஏறி விளையாடும் அளவுக்கு ஒரு அருமையான இடங்கள் இது. அது மட்டுமல்ல, ஜெர்மனின் புராதன நினைவுகளை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு வகையான இடமாக இது இருக்கின்றது. பாருங்கள் குழந்தைகள், எங்கள் குழந்தைகள், இப்போது பிறந்த பேபிக்கள் எல்லோரும் மெரி கிரவுண்டில் ஏறி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள் அடுத்த குழந்தை. இப்படி குழந்தைகளின் கண்கொள்ளா காட்சிகள் உங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று கண்டிப்பாக நீங்களும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஆமாம், மறக்க வேண்டாம், பர்மிங்ஹாம் மாநகரில் இருக்கும் இந்த இடம். பர்மிங்ஹாம் கிரீன் ஸ்ட்ரீட் இல்லை நியூ ஸ்ட்ரீட், இவைகளுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது. மறக்காமல் உங்கள் குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.